வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காய பக்கோடா கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வீட்லேயே எப்படி செய்கிறது, எதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் கடையில் வாங்குற மாதிரியே, ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே நமக்கும் வீட்லேயே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் நான் ஆனியன் பக்கோடா செஞ்சுருக்கேன், ஆனால் கடையில் செஞ்ச மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக, அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுன்னு ஆனியனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், மற்ற பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். செய்யும்போதே என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இஞ்சியும் பூண்டு மட்டும் 10 பூண்டு பல், ஒரு விரல் பெருசுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு சோம்பு, முழுசாக தாங்க போடணும், தட்டியெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவராக இருக்கும். 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் கிராஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா புரிஞ்சு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவி சேர்த்துருக்கேன். இஞ்சியையும் பூண்டையும் 10 பல் பூண்டு, ஒரு விரல் பெருசுக்கு இஞ்சி, இதை நல்லா தோல் சீவிட்டு, ஆனால் பூண்டு மட்டும் தோலோடு வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இடிக்கல்லில் போட்டு நசுக்கி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து உரித்து தோல் சீவிட்டு நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில், நம்ம எப்படி கடையிலெல்லாம் நீல வாக்கில் தான் போடுவாங்க, இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு மாவெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலா, உப்பு, அந்த நம்ம இடித்து போட்டிருக்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதோட நல்லா கலந்துடணும். ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவு பிசையவே, இந்த வெங்காயத்தை பிசையக்கூடாதுங்க. நல்லா கையால் முதல்ல இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அந்த மசாலாலாம் அந்த உப்பு எல்லாம் வெங்காயத்தில் ஏறிடணும். ஏறி நல்லா கையால் அப்படி எடுத்து உதுத்து விட்டிங்கன்னா அப்படி பொலன்னு உதுருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு நல்லா இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உதுரா. இதுக்கப்புறம் இப்படியே வச்சுட்டு இதில் தண்ணி விடுறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். 1/4 கப்பு, அதாவது ஒரு 50 கிராம் அரிசி மாவு. பாருங்கள், இந்த கப்பை நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். 60 கிராம் கப்பு, 1/4 கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் அரிசி மாவு, இது இந்த இடியப்ப மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை இப்படி தூவுன மாதிரி சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் மேலே அந்த அரிசி மாவு எல்லா இடத்துலையும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஒவ்வொரு மாவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கடலை மாவு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு, இது ஒரு 250 கிராம் மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு, அது 1/4 கப்பு எடுத்தோம். இது 1 கப்பு கடலை மாவு. இதையும் போட்டு 1/4 கப்பு மாவையும் நான் ஃபுல்லாக போட்டுட்டேங்க. அரிசி மாவு 1/4 கப்பு போட்டேன், கடலை மாவு 1 கப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரிசி மாவை போட்டு நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவை போட்டு இந்த மாதிரி பிசறணும். இதில் அமுக்கி பிசைஞ்சிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த தண்ணி, வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த கேப்லேயே நான் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டேங்க. ஏன்னா இது பிசைஞ்ச உடனே அள்ளி போட்டு பொரிக்கணும், இல்லைன்னா இது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நீர் கோத்திக்கிட்டு நமக்கு பக்கடா மாதிரி உதிராக வராது, அப்படியே வடை மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பண்ணணும். இதெல்லாம் டிப்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறப்ப கையால் லைட்டாக அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே கையால் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசையிலே தான் நம்ம இது எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இது மாதிரி பிசைஞ்சு செய்கிறப்ப எண்ணெய் குடிக்காதுங்க. எண்ணெய் கண்டிப்பாக குடிக்காது. ரெண்டாவது நல்லா கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு வச்சு 2-3 நாள் ஆனாலும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பதத்து போன மாதிரி ஆகாது. இதுக்கு தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது. இப்போ ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை கடாயில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இந்த சூடு ஃபஸ்ட்டு நல்லா சூடில் இருக்கணுங்க. ரெண்டாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா வெங்காயம் போட்டோன்னே கருகி போயிடும். அதனால் இப்படி உதுத்து விட்ட மாதிரியும் போடலாம். நமக்கு நல்லா பொலன்னு சாப்பிட்ணுன்னா உதுத்து விட்ட மாதிரி போடலாம். இல்லை கிள்ளி அப்படியே அமுக்கி கொஞ்சம் அமுக்கி அப்படி போட்டிங்கன்னா அப்படியே பக்கோடா மாதிரி இருக்கும். போட்டு நல்லா பொரித்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா முதல்ல சூடில் வச்சுட்டு சூடை
கூட்டி குறைச்சி தாங்க நீங்கள் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெங்காயம் கருகி போய் கசக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ரொம்ப சூடு கம்மியாயிட்டுனாலும் அது வெங்காயம் வேகாமல் போயிடும். அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி அரிக்கரண்டியில் எடுத்து ஃபஸ்ட்டு நான் உதுத்து விட்டு போட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக உதுத்து விட்டு போட்டேன். 2வது டைம் போடும்போது கொஞ்சம் அமுக்கி போட்டேன். கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்ச மாதிரி போட்டோம்னா நமக்கு இந்த கடையிலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். அப்படியே பிடிச்சிட்டு ஒன்றா பத்தையாக எடுத்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான் இந்த பக்கோடா போடுறது. ஆனால் அதில் சில பேர் சொதப்பிடுவாங்க. ஏன்னா அது நான் செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் தான் எனக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தா அது அப்படியே நுதுன்னு ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இருக்கணும்னா நான் செஞ்ச மாதிரி அந்த கோட்டிங், அரிசி மாவு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்படியே டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. அப்போ தான் இது இருக்கும். செஞ்சு நீங்கள் பிசைஞ்சு மாவை வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறம் பக்கோடா வடையாக மாறிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா தான் இதை நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. டக்குன்னு போட்டு பொரித்து எடுத்துருங்க. அப்போ ரொம்ப நேரம் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி கொத்துக்கும். அது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பராக நீங்கள் கடையில் வாங்குகிற அதே வெங்காய பக்கோடா வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். சில டிப்ஸை இதெல்லாம் நானுமே கற்றுக்கிட்டது தாங்க. வீட்டில் செஞ்சு பல தடவை சொதப்பி அதுக்கப்புறம் நானாக கற்றுக்கிட்டது தான் இந்த ஒவ்வொரு ரெசிப்பியுமே. அதை தான் அதில் உள்ள டிப்ஸை உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்களும் அதேமாதிரி செய்வீங்கன்னு தான் ஒவ்வொரு டைம் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி கமெண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ரெசிபி, அதுவும் இயல்பான சமைக்கக்கூடிய உங்கள் எல்லார் வீடுகள்லையும் சமைக்கக்கூடிய ரெசிப்பியை தான் நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதில் நான் எந்த மாற்றமும் செய்யலை. நீங்களும் அதை தான் விரும்புகிறீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ரெசிப்பியை நான் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா பொன் மறுவலாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இதே மாதிரி தாங்க போட்டு எடுத்தேன். கொஞ்சம் கிள்ளு வத்தல் மாதிரி நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரியும் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு உதுத்து விட்டு போட்டால் அவங்க எடுத்து சாப்பிட பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் பத்தையாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா பொரிஞ்சு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன். மேலே 2 பச்சை மிளகாய், நம்ம எப்படி ஸ்வீட் கடையிலலாம் அலங்காரம் பண்ணுவோம் அந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் பொரிச்சு போட்டு பச்சை மிளகாலாம் பொரிச்சு போட்டோம்னா சும்மா அடிபொலியாக இருந்துச்சு. அதை ஈவினிங் ஒரு டீயோ காஃபியோ போட்டு வச்சுட்டு பக்கோடா ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மழை நேரத்தில், குளிர் நேரத்தில் சூப்பராக தான் இருக்கும். உடனே வெங்காயத்தை எடுங்க, கட் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த முறைப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பரான வெங்காய பக்கோடா உங்கள் வீட்டில் வந்தோடனே சுடர்கருணை பிரகாச சேனலுக்கு கமெண்ட்டை போடுங்க. ஓகேவா? இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சுடர்கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.